ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கோதுமை மாவில் மில்க் ஷேக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டைப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவு மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக ஒரு 3 ஸ்பூனில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு அரை கப்பில் நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கோதுமை மாவு நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி மட்டும் கோதுமை மாவு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கலருக்காக இந்த சின்ன பீஸில் பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சுகர் தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுனா பாலில் ஒரு அரை கப்பு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ் கியூபும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனாக. நீங்கள் அரைக்கும் போது நட்ஸ் எதுவும் இருந்தால் அது கூட உள்ளே போட்டு அரைக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சப்ஜா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கோதுமை மாவு மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு பாதி ரிமைனிங் வச்சுருந்தேன்ல அதையும் திரும்ப எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சுகர் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப்பில் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ், பிஸ்தா எசன்ஸ், எந்த எசன்ஸ் வச்சுருந்தாலும் அது உள்ள ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை இதுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.